கிறிஸ்தவ வாழ்வே ஒரு பிரச்சனை வாழ்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இங்கே காலேப் யோசுவாவுடைய அந்த பார்வை எளிதாய் ஜெயித்து விடலாம். நல்ல ஒரு ஈஸி வெர்ஷன் வாசிக்கலாம். மோசேயின் அருகே இருந்த ஜனங்களை காலேப் அமைதிப்படுத்தி உங்களுடைய மனதை கடந்த மாதங்களிலே ஏற்பட்ட பிரச்சனையை அமைதிப்படுத்துங்க. மனமே நீ கொஞ்சம் அமைதியா இரு. கடனையே யோசிக்காத, வியாதியை யோசிக்காத, பிரச்சனையே பார்க்காத, சூழ்நிலையே பார்க்காத, கொஞ்சம் அமைதியா இரு. அடுத்தது பாருங்க, நாம் போய் அந்த நாட்டை நமக்குரியதாக எடுத்துக்கொள்வோம், அதை எளிதாய் வென்று விடலாம். நாம் எளிதில் இவர்களை வென்று விடலாம். உலகத்துக்காக சொல்லலாம், படிப்பு அது வெளியே போட்டிருக்கான், டியூஷன்ல எல்லாம் எளிதாய் வென்று விடலாம். நம்ம சொல்றாங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். இப்போ நம்ம வாழ்க்கை ஈஸியா இருப்பதற்காக தான் கல்வாரியில இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை கடினமாய் மாற்றப்பட்டது. கெத்செமனே முதல் சிலுவை வரை அவர் அனுபவித்த அந்த பாடு எந்த மனிதனாலும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய பார்வையை ராஜபாதையாக மாற்ற இங்கே சொல்லுகிறார்கள். அந்த நாட்டை குறித்து பேசுகிறாங்க, நமக்குரியதாக எடுத்துக்கொள்வோம். நீங்க சொல்லுங்க, சுகம் எனக்குரியது, சந்தோஷம் எனக்குரியது, சமாதானம் எனக்குரியது. நான் ஏன் உங்களை சொல்ல தெரியுமா? நீங்க வாயத்தை சொல்லும் போதுதான் நீங்க விதைக்கிறீங்க. பிரச்சனையை நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, நன்மையை பேச கொஞ்சம் பாடம். அதுதான் சபை. நன்மையை பேசுறதுக்கு தான் சபையில விசுவாச வார்த்தைகளை நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஊடா நீங்க போகும்போது நன்மையை பேசுவீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, வெற்றி, தைரியத்தை இயேசுவின் நாமத்தினால நான் சுதந்திரிக்கிறேன். உங்களுக்கு எந்த நன்மை தேவையோ அது உங்களுடையதாக சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். திருமண காரியங்களை சுதந்திரிக்கிறேன், வீடுகளை சுதந்திரிக்கிறேன், ஜப வாழ்க்கையை சுதந்திரிக்கிறேன், வேத வசனத்தை வாசிக்கிறதுல அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்வது சுதந்திரிக்கிறேன், ஊழியத்தை சுதந்திரிக்கிறேன் சொல்றான். காலேப்பு எளிதாய் வென்று விடலாம். ஒரு குருடன் இயேசு கிறிஸ்துவ அண்டையில் வருகிறார் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். நம்முடைய பார்வை, நம்முடைய காட்சி மாற வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இந்த நவம்பர் மாதத்தில் கூட உங்களுடைய காட்சி, உங்க வாழ்க்கையை கொடுத்திருக்கிற அந்த காட்சியெல்லாம் நீங்கள் தேவ வார்த்தைக்கு நேராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 59வது பக்கம் வாசிக்கலாம். பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒரு குருடனை அவனிடத்திலே கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய கரத்தினால் தொடும்படி வேண்டிக் கொண்டார். குருடனாய் இருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, நம்ம சபைக்கு வந்துட்டோம், கால்நடைக்கு பைக்லேயோ இல்லை நம்ம நடந்தோ இல்லை கார்லேயோ வந்துட்டோம். நம்முடைய கண்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நடையும் நமக்கு கடினமாக இருக்கும். எங்க பல்ல இருக்கு தெரியாது, எங்க மேடு இருக்குன்னு தெரியாது, கடினமான ஒரு வாழ்வு. நம்முடைய வாழ்க்கையும் கூட இயேசுவை அறியாததுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நம்ம நடத்துவார்கள் யாரும் இல்லாதபடிக்கு பிசாசினால் இருளின் ஆளுகையில ஆட்கொள்ளப்பட்டு குழப்பம், வெறுமை, சண்டை, சச்சரவு. ஏன்னா நமக்கு வெளிச்சம் இல்லை. இந்த குருடனுடைய வாழ்க்கையும் கூட, ஆனா இந்த குருடனுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க, வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தை தாங்க கிறிஸ்து. இன்னைக்கு இந்த குருடனை இயேசு கிட்ட கொண்டு வராங்க. அடுத்த வருஷம் சொல்லி பாருங்க, அவர் குருடனுடைய கையை பிடித்து இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க போகிற பாதை உங்களுக்கு புரியாம இருக்கலாம்.
என்ன நடக்குன்னு கூட தெரியல. ஆனா ஒன்று சொல்கிறேன், உங்க கையை பிடித்து உங்களை நடத்துகிற கிறிஸ்து உங்க கூடயே இருக்கிறார். உன் வாழ்க்கை சிரமமா இருக்குதா, பரவாயில்ல, நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த பகுதியில ரொம்ப அழுத்தமா இருக்குது பாஸ்டர், அந்த பகுதியில் ஆண்டவர் உங்க கையை பிடிப்பார். இந்த ஃபைனான்ஸ்ல ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, பரவாயில்லைங்க, உங்க கையை அவர் பிடிப்பார். வியாதினால நான் அவதிப்படுறேன், கையை பிடிப்பார். பாருங்க, அந்த குருடனை கையை பிடிச்சு எத்தனையோ பேர் அவனை நடத்தினாங்க, ஆனால் அவர்களால் பார்வை கொடுக்க முடியல. இப்பொழுது ஒருவர் கையை பிடிச்சிருக்காரு, அவர் இவனுக்கு ஒரு பார்வை கொடுக்கும்படி கையை பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு உங்களை என்னையும் எதற்காக கை பிடிச்சிருக்காரு தெரியுமா? நம்ம வாழ வைக்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று மாத்திரம் அறிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய ஜனங்களே, ஒரு நாளும் எனக்கு போதும், இதை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாகிறேன், அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க. பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும், நானும் ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படும். இந்த கூடுதலுக்கு யாரோ நற்செய்தி சொல்லியிருக்கலாம், இயேசு எப்படியா கூட்டிட்டு போங்க, என் வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்குது, என் வாழ்க்கை ஈஸியாய் மாறணும். பிரேஸ்லா, உங்க வாழ்க்கை ஈஸியாய் மாறணும்னா வார்த்தை என்ற கிறிஸ்துவ அண்டையில இந்த வெளிச்சத்துக்கிட்ட நீங்க வரணும். நீங்க வர மட்டும் விரும்பினா போதும், அவர் கையை பிடிச்சு நடத்த ஆரம்பிச்சிடுவார். பாருங்க, வாசிக்கலாம். அவர் குருனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு, கூட அனைவரு பேரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க, கூட 2-3 பேர் அவங்க வீட்டில் இருந்தவங்க, அவனை நேசிக்கிறவங்க. இப்போ அவங்க எல்லாத்தையும் காட்டுல செப்பரேட் பண்றாரு தனியா. குருடனும் இயேசுவும், பிரேசலாம். குருடனும் இயேசுவும், இயேசுவும் குருடனும், நீங்களும் இயேசுவும். இந்த ஐக்கியம் உங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கை கடினமா இருக்க வாழ்க்கை ஈஸியாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையாக இயேசுவோடு பழக்கம் வைக்கணும். தனிமையில உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போது உங்க கண்கள் திறக்கப்படும். உங்க வாழ்க்கை கடினமான சூழ்நிலையெல்லாம் ஈஸியா மாறும். அப்போ உங்க வார்த்தை எப்படி சொல்லுமா, ஈஸியா ஜெயித்து விடலாம். காலைக்கு சொன்னதுபடி ஈஸியா இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்வேன், ஈஸியா நான் கிறிஸ்தவ வாழ்வேன். ஏன்னா என்னை ஒருவர் நடத்துகிறார், நானும் அவரும். இந்த கூட்டத்துக்கு இப்ப யாருடைய சத்தமும் கேட்டிருக்காரு, ஒரே ஒருவருடைய சத்தம், அது கிறிஸ்துவின் சத்தம். ஓ, கையை தட்டுங்க, பிரைஸ் காட். நீங்க அந்த இடத்துக்கு வரணும். இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டு பாருங்க, அவங்க 40 நாள் அளவு சுற்றி பார்த்தாங்க. நான் இன்னைக்கு 40 நாள் உபவாசம் போடுங்க நான் சொல்லல, நீங்க 40 நாள் வசனத்துக்கு நேரம் கொடுங்க. 1 மணி நேரம் காலையில, மாலையில 1 மணி நேரம் நிறைய வாக்கு தத்தங்களை உள்வாங்குங்க. வார்த்தையின்படி உங்களை கற்பனை பண்ணுங்க. நீங்களும் இயேசுவும், இயேசுவும் நீங்களும். அப்படியே கிராமத்துக்கு வெளியே கொண்டு போயிட்டாரு. 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. இந்த குருடனுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பார்வை இன்னும் அடையல, வெளிச்சம் இன்னும் வரல, ஆனா அவனுக்கு மிக மகிழ்ச்சி. இயேசுவை கையை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் நமக்கு இன்னும் பல காரியங்கள் புரியல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கையை நான் சொல்றேன், அவருங்க கையை பிடித்திருக்கிறார். ரைஸ்கா, அவருங்க கையை பிடித்திருக்கிறார். நவம்பர் மாதத்துல அவர் அப்படியே வெளியே கொண்டு போறாரு. இவங்க 2 பேர் மாத்திரம் தான். சரி, நான் அங்கே உட்காந்து யோசித்து பார்த்தேன், 2 பேர் எப்படி இருக்குமாங்க, இயேசுவும் குருடனும். வெளிச்சமும் இருளும். வெளிச்சம் வந்தா இருள் நிற்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய வறுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், நம்முடைய வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும், நம்முடைய போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நம்மை பிடித்திருக்கிறவர் வெளிச்சம், நம்மை பிடித்திருக்கிறவர் ஆஸ்வதிக்கிறவர், நம்மை பிடித்திருக்கிறவர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை பிடித்திருக்கிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை அறிவு கம்மியா இருக்கலாம், எனக்கு பல காரியங்கள் புரியல, என்னால் மேற்கொள்ள முடியல, ஆனா ஒன்று நான் விசுவாசிக்கிறேன், என் கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால
இந்த நவம்பர் மாதம் முதல் என் வாழ்க்கை முழுவதும் என் கையை அவர் பிடித்து கொண்டிருக்கிறார், அவர் நடத்துகிறார். என் பாதை ராஜ பாதையா மாறும். நீதிமானி பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் மாறும். என் பாதை நெய்யாய் பொழியும். நான் இனி எதற்கு நான் கவலைப்பட மாட்டேன். அவரை கையை பிடிச்சு நடத்துகிறார். எனக்கு வெளிச்சம் உண்டாகும். பெரிய நம்பிக்கையோடு அப்படி வெளியே கொண்டு போறார். அடுத்து பாருங்க, அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து காண்கிறாயா என்று கேட்டார். சர்வ வல்லவருடைய அந்த சுவாசம், ஜீவன் அவர் மேல் அந்த கூடனுடைய அந்த இருளின் மீது தொடுகிறார் ஆண்டவர். இப்ப கேட்கிறாரு, எதையாவது காண்கிறாயா? இன்னைக்கு நம்ம நிறைய காண்கிறோம். மனம் என்பது ஒரு காட்சிங்க. பிசாசு பல நேரங்களில் நமக்கு பொய்யான காட்சிகளை கொடுப்பான். ஒரு நபரை குறித்து, இல்லை மற்றவங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து பொய்யான காட்சிகளை கொடுப்பான். அது நடந்திருக்காது, ஆனால் நடந்தது போல என்ன செய்வான், காட்டுவோம். பொய்யான காட்சி. இப்போ ஆண்டவர் கேட்கிற அந்த குடனை பார்த்து, எதையாகிலும் நீ காண்கிறாயா அப்படின்னு சொன்ன இவன் என்ன பார்க்கறான் பாருங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இது பார்க்க தெளிவாக வரவில்லை. நடக்கிற மனிதர்கள்லாம் மரம் அப்படி நடந்து போகும் மாதிரி பார்க்கிறான். எதை நீ காண்கிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நவம்பர் மாதத்துல நம்மளை பார்த்து சொல்றாரு, எதை பார்த்து காண்கிற? ஒன்னையே நீ தாழ்வு மனப்பான்மையை பார்க்கிறியா? ஒன்னையே நீ பலவீனமா பார்க்கிறியா? ஒன்னையே நீ வறுமையா பார்க்கிறியா? ஒன்னையே நீ ஏழாமையா பார்க்கிறியா? எதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? அவன் உண்மையா ஓப்பனை சொல்லிட்டான், பொய் சொல்லல. பிரைஸ்ல சில பேர் சுகமான கூட சரியா போச்சு ஸ்டேஜ்ல திரும்ப வீட்டுக்கு போனோம் பிரச்சனை இருக்கும். ஆனா இவன் உண்மையை சொல்லிட்டான். ஆண்டவரே, மனிதர்கள் எல்லாம் மரம் போல் நடந்து போவான். எப்படி இருக்கும் அதோட திட்டம் என்ன நடந்திருக்கும்? பிரைஸ்ல வீட்டுல எல்லாரும் மரம் அங்கிட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சிரிக்குமே. பிரைஸ் காட். மகிழ்ச்சி தாங்க தேவ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவாங்க. கவலைப்படாதீங்க. வாழ்க்கை ஈஸியா நான் பார்க்க சொல்லுங்க, சேர்க்க சொல்லுங்க, ஈஸியா உட்காருவேன். எல்லாத்தையும் டேக்கிட்டு ஈஸியா பார்ப்பேன். என் கையை அவர் பிடிக்கிறார். பிரைஸ் காட். பாருங்க, நீ என்ன காண்கிறான்னு கேட்கிறார். எல்லாம் தலைகளா பார்க்கலாம், வித்தியாசமா பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இதுவரை நம்ம வார்த்தைக்கு நேராக பார்க்காம வித்தியாசமா பார்க்கணும். ஆனா கர்த்தர் நவம்பர் மாதத்துல நம்ம தெளிவாய் பார்க்க வைக்க போறார். பிரைஸ் காட். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பிரைஸ்லா. இரண்டு கைகளுங்க அப்படியே வச்சாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு கடைசி பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக இரண்டு கைகள் நீட்டி ஆசீர்வதிச்சார். பிரைஸ்லா. இரண்டு கைகள் அவன் மேல எவ்வளவு நேசம் பாருங்க. ஏன்னா அவன் இப்படி இருக்கக்கூடாது. மனிதர்கள் எல்லாம் எதவா பார்க்கக்கூடாது, மரமா பார்க்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நவம்பர் மாதத்தில் நம்ம கூட ஆண்டவர் இடைப்படுறாரு. நீ என் வார்த்தையபடி இருந்து சரியா நீ என்ன செய்யற, உன்னால பார்க்க முடியல, ஆனா நான் உனக்கு உதவி செய்வேன். பிரேஸ்லா. உன்னால சில காரியங்கள், சில நபர்களை பாருங்க, நமக்கு தாய் தகப்பனா இருந்தாலும், பிள்ளைங்களா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், வேலை பார்க்குற இடத்துல கூட யாராவது அவங்க செஞ்ச தீமை தான் நமக்கு என்ன செஞ்சணும், டக்குன்னு தெரிஞ்சிடும். நன்மை கண்டுபிடிக்கணும், தீமை நமக்கு உடனே பளிச்சுன்னு தெரியும். ஒரு ஒரு வீட்டை நல்லா தூத்து வச்சுக்காம வச்சுக்கோங்க, ஒரு தூசி நடுவில் இருக்கும். நமக்கு எதனால் தெரியும்? தூசி தான் தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சரியான காட்சி கொண்டு வர கர்த்தருடைய உதவி உங்களுக்கு தேவை. பிரைஸ்லா. இங்க கிறிஸ்து என்பது வார்த்தை. நீங்கள் வார்த்தையாக இயேசுவோடு ஐக்கியப்பட யாவற்றையும்
உங்களுடைய கடந்த கால வாழ்வு, நிகழ்கால வாழ்வு, எதிர்கால வாழ்வு, குடும்ப வாழ்வு, வேலை பகுதி எல்லாவற்றையும் தெளிவாய் பார்க்க வைப்பது கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் எபேசியர்ல பவுல் சொல்றாரு, பிதாவே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற. நீங்க தெளிவில்லாத மனதில் குழப்பம், மனதில் ஏன் கவலை வருது தெரியுமா? நமக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு தெளிவு இல்லை. அதனால கவலை வந்துடுது, வேதனை வந்துடுது, பயம் வந்துடுது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் பார்க்க நீங்கள் வாக்குத்தத்தங்களுக்கு நேராக கடந்து சென்று உங்கள் கண்களை அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நீங்க என்ன செய்யணும்? பதிக்கணும். 3 காரியம் மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். நம்ம எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய எண்ணங்கள் என்பது காட்சி. நேற்று என்ன சொன்னேன், நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காட்சியை செய்யும், வெளிப்படும். இப்போ நம்முடைய கடந்த கால பாஸ்ட் லைஃப்ல ஏற்பட்ட துயரங்கள், தோல்விகள், இழப்புகள், மரணங்கள், பற்றாக்குறைகள், கஷ்டங்கள், இந்த காட்சியில உங்க மனதை விட்டு நீங்காம இருந்தா தேவனால புதிய காரியத்தை செய்ய முடியாது. அதெல்லாம் முந்தின நினைக்காதே, பூர்வமானதை இந்த படத்துல எடுத்து தூக்கி போடணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு தாத்தா ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. அந்த தாத்தா படத்தை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இறந்து போனவங்க படத்தை. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்து ஒரு 4-5 ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் வயசுல. ஆனால் நான் ரொம்ப பாசமாக இருப்பேன், என்னால் என்னை மறக்கவே முடியல. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு அதை காட்டினார். பரலோகத்தில், அதாவது அவர் ஃப்ரீயாக, அவர் மறிக்கும்போது வியாதியோடு மறிச்சார். ஆனால் அவர் நல்லா சூப்பராக வருகிற மாதிரி நான் பார்த்தேன். அப்போ அவர் அங்கே என்ன செஞ்சுருக்காரு, நல்லா இலைப்பாரி கொண்டு இருக்காரு. அப்போ அந்த நாள் முதல் இன்னைக்கு நான் என்னுடைய எதுலையுமே எங்கள் அப்பாவுடைய படத்தை நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன செஞ்சிருது, வேதனையை உண்டாக்குறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பிரைஸ் காட். இப்போ இது போல உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் உங்களை பாதித்திருக்குமானால் அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. முந்தினவே நினைக்காதீங்க. இல்லை யாராவது ஒரு நபர், ஏதாவது ஒரு இடம் பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல விபத்தை பார்த்துட்டேன்னு சொல்லுங்க, திரும்ப அந்த இடத்துக்கு போகும்போது அந்த விபத்து என்ன செய்யும், அதை மாற்றணும், காட்சியை மாற்றணும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில ஏற்பட்ட துயரமான படத்தை நீங்கள் உங்கள் மனதில் விட்டு அகற்ற வேண்டும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை இந்த நாள் வரை, உங்களுக்கு எத்தனை வயது இருந்தாலும் இருக்கலாம், இந்த நாள் வரை, இந்த வயது வரை உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற நன்மையான படத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஒரு கல்யாணம், இல்லாட்டா நீங்க 10th பாஸ் ஆனது, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்பெல்லாம் 10th பாஸ் ஆனது பெருசா இருக்கும், பேப்பர்லாம் ஒரு ரிசல்ட் யோசிச்சுட்டு நாங்களாம் எங்கள் குரூப்லாம் பாஸ் ஆனதுக்கே நாங்கள் அவ்வளோ குஷி போடுவோம். சில பேர் மார்க், நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு தலையை அப்படி எரிஞ்சிட்டு வாங்கி குடிஞ்சிடுவாங்க. ஏன்டா இப்படி கெடுக்கல, நாங்கள் பாஸ் ஆனதுக்கு எவ்வளோ சந்தோஷமா நாங்கள் மார்க்சிட்டே பார்க்க மாட்டோம், வெளியே புறப்பட்டு போயிடுவோம். பாஸ் போட்டாங்க பார்க்கவே போதும். அது அந்த காலம் பாஸ், 12th பாஸ், 10th பாஸ்னா எங்கள் குரூப்பு அப்படியே அவ்வளோதான், விட்றா வண்டியை இல்லையா. பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் ஞாபகப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நானும் யோசித்து பார்க்கிறேன், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஞாபகத்துக்கு வர வைங்க. பிரைஸ்லா, ஏதோ ஒன்று நன்மையானது வரும். ஏன்னா ஒரு இயற்கையான காட்சியை கூட நான் ஒரு தடவை ஒரு 1 இயருக்கு முன்னாடி கொடைக்கானலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு கொடைக்கானல் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இடத்துல நாங்கள் காரில் போய், சரியான கிளைமேட்டு. இப்போ மேகம் அப்படியே அதிகமாக வந்துச்சு. நான் அந்த மேகத்துக்குள்ள ஓடி போய் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கும் அந்த காட்சி எப்படி இருக்குது, இது போல இயற்கையாக இருக்கலாம், நம்ம ஒரு கல்யாண வீடாக இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை நமக்கு நினைஞ்சிருக்கோம், நடந்திருக்கோம். அந்த காட்சியை நீங்கள் முன்பாக கொண்டு வாங்க. செகண்ட், இதை ஞாயிற்றுக்கிழமை சொல்ல நினைச்சிருந்தேன், எனக்கு நேரம் இல்லை. ப்ரெசன்ட் லைஃப்ல இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்கள் உங்க வாழ்வை நன்மையாக பார்க்கலாம்.
கடந்த கால லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடந்திருக்கும். இருக்குது சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ட நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அப்போ விருதுநெல்லில் இருக்கோம். நாங்கள் இப்போ ஸ்கூலில் காலேஜும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு ராஜபாளையம் குற்றாலத்துக்கு போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா வந்து ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நைட் 12:30 மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ எல்லாரும் ஐஸ் சர்பத்தில் ஐஸ் கட்டி போட்டு அது மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதை குடிச்சிட்டு அப்படி பஸ் ஏறி குற்றாலத்துக்கு குளிக்க போகணும். அப்போ இன்னைக்கு அதை ரிமம்பர் இதை மாதிரி சொல்கிறேன். பிரைஸ்லாம் ஏதோ ஒன்று ஒரு மகிழ்ச்சியை ஞாபகப்படுத்துங்க. பிரைஸ்கா இன்னும் ஃபஸ்ட் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி உங்களை சிரிக்க வச்ச அந்த ஞாபகங்களை கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு வேதனையை மறக்கணும். அந்த படத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நமக்கு எந்த படத்தை அதிகமாக காட்டுவாங்க தெரியுமா? நீ எங்கெல்லாம் வேதனைப்பட்டியோ, எங்கெல்லாம் தலை குடிச்சியோ, எங்கெல்லாம் நீ கண்ணீர் வடிச்சியோ அதெல்லாம் உனக்கு வரும். அதை எடுத்து போடுங்க. பிரைஸ்ல சரி, இனிமே உங்களுக்கு நிறைய நல்ல காட்சிகளை கற்றுக் கொடுப்பாங்க. ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரமாதிரி நீங்கள் முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. போய் வீட்டில் யோசிங்க. கண்டிப்பாக நல்ல காரியங்களை கத்த நமக்கு செய்திருக்கிறார். பிரைஸ்கா கத்தனை நன்மை செய்தபடி அவரே பாருங்க. உங்கள் திருமண காரியம் அன்னைக்கு அதையா நினைச்சு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நடந்த ஒரு நாளாக நினைச்சு பாருங்க. பிரைஸ்கா பாருங்க, ஏதோ ஒன்றை நீங்க நினைச்சு பார்த்து பாருங்க, மகிழுங்கள். இப்போ பிரசன்ட் லைஃப் சொல்லி தரேன். பிரசன்ட்ல நீங்க எதையோ ஒரு காட்சியை நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டே கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது தீமையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? இப்போ உட்கார்ந்துக்கிட்டே நான் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறேன். அந்த காட்சியை பாருங்க. அல்லேலூயா, கிறிஸ்து என் கூடயே இருக்கிறாரு. இப்ப இந்த குருடனை பைபிளை படிக்கும் போது அதை காட்சியாக பார்க்கணும். என் கையை பிடிச்சு ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல நடத்த போறாரு. அப்படி காட்சியை பார்த்துருங்க. என் வேலையில நான் இந்த காட்டில் சக்சஸ் ஆக போறேன். அப்படியே பாருங்க. ரேஸ்கா எனக்கு ஃபர்ஸ்ட் பைக்கே ஓட்ட தெரியாது, சைக்கிள் தான் ஓட்ட தெரியும். சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது பைக்கு ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணேன். ரேஸ்ல சைக்கிள்ல அப்படி இருக்கும் கால் போடும்போது பைக்ல இருந்து அப்படி கால் போடும் மாதிரி அப்படி எடுப்பேன் காலை. அப்படி பைக் ஒரே ஒரு நாள் பழகிட்டேங்க. பிரேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு தச்சையில கொண்டு வந்தா டே எனக்கு சொல்லிக் கொடுறான்னு சொன்னேன். உடனே எடுத்தேன் பிரேஸ்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கையை விட்டுட்டு கார் ஓட்டுனாண்டவன் இப்படி இப்படி அடிக்கடி செய்வேன். கற்பனை பண்ணிட்டே இருப்பேன். கர்த்தர் அப்படியே செய்தார். பிரேஸ்ல நீங்கள் இந்த பிரசன்ட்ல இப்போ இந்த நைட் 10 மணிக்கு நீங்க படுக்க போறீங்க. அதுக்குள்ள நன்மையை கற்பனை பண்ணணும். பிரேஸ்ல நன்மையை. இப்போ நான் வீட்டுப்பா இப்போ இந்த ஆராதனை முடியும் போது ஆண்டவர் என்னோட இடையே போட போறாரு. அவரோட பிரசவம் என்னைய நிரப்ப போகுது. நான் மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு போக போறேன். மகிழ்ச்சியா சாப்பிட போறேன். நான் மகிழ்ச்சியா தூங்க போறோம். மகிழ்ச்சியா எந்திரிக்க போறோம். பிரைஸ்ல இந்த நிமிஷத்துல நீ நன்மையை பார்க்க வேண்டும். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவி சொல்றான், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். அப்படி என்றால் ஒவ்வொரு பிரசன்ட் லைஃப்லையும் அவன் என்ன பார்த்துருக்கான்னா நன்மையை பார்த்துருக்கான். அது நன்மை வந்துருச்சு. அது காலை எழுந்த உடனே நீங்க அந்த நாள் முழுவதும் நன்மையை பார்த்துருங்க. எப்படி என்ன செய்ய போறீங்க? வேலைக்கு போகலாம், இல்லை படிக்கலாம், இல்லை ஊழியம் செய்யலாம், ஏதோ ஒன்று. அதை எல்லாம் நீங்க எப்படி பார்க்க தெரியுமா? நன்மையா பார்க்கணும். படத்தை எப்படி பார்க்கணும்? அவங்க என் கூட நல்லா சந்தோஷமா என்னை ஏற்றுக்கொள்றாங்க. இன்னைக்கு வேலையில எல்லாமே சக்சஸ் எடுக்கிறேன். மதியம் நல்லா சாப்பிட்றேன் நான். ரேஸ்கா இப்படி பார்க்கணும். நீங்க முதல்ல அந்த நாளை நீங்கள் பெட்டை விட்டு எந்திரிச்ச உடனே அந்த நாளை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களை மேற்கொள்ள எந்த சக்தியாலும் முடியாது. நீ உன் நினைவு எப்படியோ அப்படியே கர்த்தர் செய்வார். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, உன்னுடைய இமேஜினேஷனுக்கு நேரம், உன்னுடைய ட்ரீம். நீ கனவு கண்டு கொண்டிருக்கிறாயா, அதுக்கு மேல நான் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப எப்படிப்பட்ட கனவு கண்டா? காலேப் யோசுவா என்ன கனவு கண்டான்? நான் பாடும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்குரியதாக எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. அந்த தேசம் எங்களுக்குரியது. கர்த்தர் எங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்று கனவு கண்டார்கள். அதை பார்த்தார்கள். அப்படி ஆண்டு சொல்லிட்டார். புரிஞ்சுட்டீங்களா? பிரசன்ட் லைஃப் இது கொஞ்சம் நீங்க நடைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். ரைஸ்ல காலை நீங்க எந்திரிச்சு என்னெல்லாம் செய்ய போறீங்களோ அதை நன்மையாக பாருங்கள்.
இந்த இரவில் நீங்கள் குடும்பத்தில் போய் மகிழ்ச்சியாக சாப்பிட்டு தூங்குற மாதிரி பார்த்துங்க. பிசா சொல்லணும் முடியாது. ரைஸ்கா மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சாப்பாடு நிறைவாக பார்க்குறோம், இரவு ஜெபத்தை நாங்கள் சந்தோஷமாக முடிக்கிறோம். ரைஸ்லாம் இப்போ வருங்காலங்கள் அப்படின்னா நாளைக்கு அடுத்த மாதம் வருகிற வருடங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் ஒரு வரைபடத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும். ரைஸ்லாம் நேரம் இல்லாதனால பாருங்கள். அப்போ இந்த நாள் ஆண்டு காலேப் யோசுவா சொன்னபடி நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். எல்லாம் எழுந்து போமா. க்ளோரி டு ஜீசஸ். வாழ்க்கையை ஈஸியாக பாருங்கள், வாழ்க்கையை நன்மையாக பாருங்கள், வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் பாருங்கள், வாழ்க்கையை செழிப்பாக பாருங்க. படிக்கிற பிள்ளைங்க எப்படி பார்க்கணும்? மார்க் அப்படியே பார்த்துருணும், பிரசன்ட் பார்க்கணும். டோட்டல் மார்க் இல்லை. இப்போ எனக்கு சின்ன வயசுக்கு இந்த டெஸ்ட்டில் கூட நான் சூப்பராக மார்க் எடுப்பேன். ரைஸ்லா இன்னைக்கு எடுத்த இந்த ஹோம்ஒர்க்கை அழகாக நான் படித்து முடிப்பேன் அப்படின்னு பிரச்சனை. நீங்கள் வீட்டு வேலைகள் சில பேர் பார்த்து சகோதரிக்கு வீட்டு வேலை செய்கிறது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். அதை அப்படி நினைக்காதீங்க. வீட்டு வேலை எப்படி பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிடுவேன். ரைஸ்லா சமையல் ஈஸியாக முடிப்பேன், என் பிள்ளைங்க நல்லபடியாக வளர்ப்பேன். நீங்கள் காண்கிற நன்மையான காட்சிகளை கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. உங்க பாதைகள் நெய்யாய் புரியும். அது போல உங்கள் குடும்பத்துக்கு, சபைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சமுதாயத்துக்குள்ள நீங்க போக பார்க்கணும். ரோடெல்லாம் சரியில்லையா நம்ம சொல்லணும், இல்லை இந்த ரோடு சூப்பராக போடப்படும். பிரைஸ்லா. தமிழ்நாடு செழிக்கும், ராஜபாளையம் செழிக்கும், இங்க வாழ்க்கை செழிக்கும். காலையிலிருந்து ஜெபிக்க முடியலையா, நீங்க நைட் படுக்கும் போதே பார்த்துருங்க, எத்தனை மணின்னு சொல்லி பார்த்துட்டு படுங்க, அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. காலத்துக்கு நான் துதிக்க போறேன். Glory to Jesus. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் முதல் எங்கள் வாழ்க்கை நடந்த வேதனையான எண்ணங்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தத்தினால அதை ரத்து செய்கிறோம். நன்மையானதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு காரியம் சொல்றேன், இந்த வேதனையான காரியத்தை மறக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள, இல்லை குடும்பத்துக்குள்ள, உறவினருக்குள்ள, எங்கள் அத்தையை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க பெரியம்மா பற்றி தெரியாதா. சிலர் சொல்லுவாங்க நம்ம கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீங்கள் அன்றைக்கி முன்ன செஞ்சீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. இன்னும் தீமையை நீ நினைக்கிற வரை குடும்ப வாழ்வு மலராது. வேலை பகுதியில் தான் பல இடத்துல நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இந்த வேலை பகுதி தோல்வி ஆயிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தோல்வி ஆயிரும். அதெல்லாம் சத்துரு எங்கே கை வைக்கிறான்னா உங்கள் மனதிலே. பேசலாம். நீங்கள் பல தோல்வி அடைந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் வெற்றியாய் பாருங்க. உங்கள் மனைவியை வீட்டோடு கனித்தரும் திராட்சை கொடி போல் பாருங்கள். உங்கள் கணவரை கர்த்தருக்கு பயப்படுவராய் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை ஒளிவு மேலே கன்றுகளாய் பாருங்கள். என் குடும்பம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்கள் குடும்பத்தை யாருமே ரசிக்கப்படல. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணும்போது அப்போ எங்கள் அம்மா கொஞ்சம் ஜெபத்துக்கு வருவாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா இப்போ நாங்கள் சொல்லுவோம், இங்கே வந்து என் சகோதரிகளாம் நிற்கிறாங்க, என் தம்பிங்க நிற்கிறான், நாங்கள் குடும்ப ஜெபத்தை பண்ணுறோம். அப்படியே அது பார்க்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். பேசலா. நீங்கள் நன்மையை பாருங்க. வாடகை வீட்டில் இருக்கலாம், சூப்பர் வீடை பாருங்க. நான் இப்போ என்ன காரை பார்த்துட்டு இருக்கேன்னா ஆடி காரை பார்த்துட்டு இருக்கிறேன். பேசுறா. ஆண்டவரே எனக்கு சூப்பர் கார். ஏனென்றால் இங்க காலேஜ் சொல்லுவாங்க, அவங்க பாருங்க கானான் தேசத்துல பாலம் தேடும் ஓடிட்டு இருக்குது. இவங்க சொல்ல நமக்குரியதா அதை எடுத்துக்கணும். பிரைஸ்லா. பழைய கார் போதும், இந்த வருடத்துக்கு புது கார் வருவதாக. பிரைஸ்லா. எப்படி வரும்? நீ முதல்ல தேவனுடைய வார்த்தை நீ நினைப்பதற்கும் நீ இன்னும் நினைக்கவே இல்லையே, நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. உங்களுக்கு என்னென்ன இன்னொன்று ஒன்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, உனக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்குதோ அதெல்லாம் பாருப்பா. பிரைஸ்லா. சிலருக்கு ஆனந்த ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க, அதை அப்படி பாருங்க. இன்னும் பிரியாணி தான் பிடிக்கல, பிரியாணியா பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அதை பாருங்கள். பார்க்கும்போது உண்மையாகவே நீ உணர்ச்சி பூர்வமாக பார்த்தா உங்களுக்கு நான் ஒரு சொல்றேன், உங்களை அறியாமலே சிரிப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் இப்போ ஆடிக்காரெல்லாம் எப்படி நிப்பாட்டலாம், எப்படி இந்த பக்கம் திருப்பலாம் அப்படிலாம் பார்த்துருக்கேன். என் கார் இருக்கும்போது பாப்பா சொல்லி டாடி இந்த டப்பா காரை எப்போதான் மாற்ற போறீங்க? இல்லை பாப்பா
அந்த சிம்பிள் ஆடி சிம்பிளை நான் ஓடிட்டு இருக்கிறேன். Praise God. நம்முடைய கற்பனையில தாங்க பிசாசு கை வைக்கணும். நம்மகிட்ட இருக்க பற்றாக்குறையே பார்க்கணும். ஒருத்தவங்க செஞ்ச ஒருத்தவங்க தவறான கேரக்டர் இருக்கும், அதையே பார்க்க வைப்பான். பார்க்காதீங்க, நிறைவை பாருங்க. Praise God. God bless you. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, அந்த குருடனை தெளிவாய் பார்க்க வச்சது போல இந்த நவம்பர் மாதம் இன்னைக்கு வந்திருக்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்க உன் கையை நான் பிடிச்சு நடத்த போறேன். மகனே, மகளை நீ பயப்படாத, மகனை நீ பயப்படாத. இந்த ஊழியத்தை கடவுள் அவர் பிடித்து நடத்த போறார். நீங்களும் அவரும் தனியாய் போக போறீங்க. உங்க வாழ்க்கை தெளிவாய் மாற போகிறது. வார்த்தைக்குள்ள நீங்க வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். சொல்ற வாழ்க்கைய இன்று முதல் அவட வருக வர ஈஸியாக பார்ப்பேன். காரணம், இயேசு என் கரத்தை பிடித்து இருக்கிறா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Praise God, praise God. தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இந்த நவம்பர் மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை மக்களை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு எல்லா காரியமும் லெகுவாய் மாறும் ஆண்டவரே. தேவ கிருபைகள் கிடைக்கும் ஆண்டவரே. நாங்கள் எதெல்லாம் கடினம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் ஈஸியா மாறும் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும், ஊழிய பாதையில மகிழ்ச்சி உண்டாகும், பொருளாதார நன்மைகளுக்கு நடக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்காக நாம் விதைக்கப்படுகிறோம்.